எண் 16 9ஆம் வகுப்பு A3 எஸ் பிரகாஷினி. எண் 16 9ஆம் வகுப்பு A3 எஸ் பிரகாஷினி. இரவு வானை அழகு செய்து கொண்டிருக்கும் மின்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஸ்ரீ பிரகாஷினி. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகங்களின் மாயம். எனக்கு பிடித்த புத்தகம் இக்கிகை. சந்தோஷமாக நீண்ட வாழ்க்கையை வாழ ஜப்பானியர்களின் ரகசியத்தை சொல்லும் புத்தகம். இதை எழுதியவர்கள் ஹெக்டார் காஷியா மற்றும் பிரான்சிஸ் மிராயஸ். ஜப்பானில் ஒக்கினவா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு உள்ளது. அங்கு இருக்கும் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 100 வயது கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களின் இயற்கையுடன் கூடிய வாழ்க்கை முறையே காரணமாகும். நாம் வாழ்வதற்கான நோக்கம் என்ன என்பதை சொல்வதே இப்புத்தகத்தின் மைய கருத்து. 10 விதிகளை உள்ளடக்கியவை இப்புத்தகமாகும். அதை பற்றி எடுத்துக் கூறவே நான் உங்கள் முன் வந்துள்ளேன். விதி எண் 1, சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள், அச்செயலில் இருந்து ஓய்வு பெற வேண்டாம். விதி எண் 2, ஹரா ஹசிபு என்ற முறையில் சாப்பிடுங்கள். அதாவது 80% விதியின்படி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு நம்மை போட்டு திணிக்காமல் நம் பசியின் தேவையை காட்டிலும் சற்று குறைவாகவே சாப்பிட வேண்டும். விதி எண் 3, எப்போதும் உங்கள் முகத்தில் புன்னகையுடன் இருங்கள். விதி எண் 4, தினமும் குறைந்தபட்சம் 15 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். அது நம் உடலிற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது. விதி எண் 5, எதிலும் அவசரம் வேண்டாம். நமது வாழ்க்கை ஒன்றும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மேரத்தான். மெதுவாக சென்றால்தான் வெகு தூரம் செல்ல முடியும். விதி எண் 6, இயற்கையுடன் இணைந்து இருங்கள். விதி எண் 7, நன்றி உணர்வுடன் இருங்கள். உங்கள் நாளை பிரகாசமாக்கும் உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களை உயிருடன் இருக்க அதிர்ஷ்டம் தரும் அனைத்திற்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கணம் நன்றி செலுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் கையிருப்பு வளர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். விதி எண் 8, உங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் சிறந்த மருந்து. ஒரு நல்ல அரட்டையில் கவலைகளை வெளிப்படுத்தவும், உங்கள் நாளை பிரகாசமாக்கும் கதைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆலோசனை பெறவும், கனவு காணவும், வேடிக்கையாகவும் ஒரு சிறந்த நட்பு உதவுகிறது. விதி எண் 9, கடந்த காலத்தை பற்றி வருந்துவதையும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதையும் நிறுத்திவிட்டு நிகழ்காலத்தை ரசித்து வாழுங்கள். விதி எண் 10, உங்களின் இக்கிகையை பின்தொடருங்கள். உங்களுக்கு ஒரு பேரார்வம் உள்ளது. ஒரு தனித்துவமான திறமை உங்கள் நாட்களுக்கு அர்த்தத்தை அளிக்கின்றது மற்றும் கடைசி வரை உங்களுக்கு சிறந்ததை பகிர்ந்து கொள்ள உங்களை தூண்டுகிறது. இக்கிகை ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் என்றாலும் எல்லாருடைய இக்கிகையிலும் ஒரே ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுவதுதான் நம் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒன்றோடு நம் அன்றாட தொடர்பில் இருக்கும் போதுதான் நம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கின்றோம். அத்தொடர்பு அறுபட்டு போகும் போதுதான் வேதனை அடைகிறோம். இறுதியாக விக்டர் பிராங்க்லின் சொல்வது போல், உங்களின் இக்கிகை என்னவென்று உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்றால் அதை கண்டுபிடிப்பதே உங்கள் நோக்கமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.